இந்த படத்தில் வந்து விஜய் காஜல் அவர்கள் பண்ணுறாங்க. நான் பெரும்பாலும் என்னோடய படங்களில் இது ஏனோ தெரியல, ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த மாதிரி இருக்காது. மெயினான 4 ஆர்டிஸ்ட் தவிர மற்றவங்க எல்லாருமே நியூ கம்மர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து விஜய் சார் ஃபாதர் மதர் 2 பேருமே நியூ ஃபேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து மனோபாலா சார் பண்ணுறாரு, ஜெயராம் சார் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுறாரு, சத்யன் சார் த்ரோட் பிக்சர் வர்றாரு. இது இல்லாமல் நிறைய வித்யுத் ஜமால்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். மற்றவங்க எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். பட் பெரும்பாலும் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது என்ன ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பெரிய பிஸ்னஸ் நினச்ச மாதிரி எடுக்கலாம், சுதந்திரம் இருக்குது. அப்புறம் வந்து ஷூட்டிங் லிமிட்டேஷன் இருக்காது, இப்படி தான் பண்ணணும்னு இருக்காது. நினச்ச மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியனை வந்து நம்ம ஹையர் பண்ணலாம். சின்ன ஹீரோவோட பண்ணும்போது பட்ஜெட் லிமிட்டேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும், இதுக்குள்ளே பண்ணிடணுன்ற ஒரு லிமிட்டேஷன் வரும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஹிட்டுன்னும் போது அதை வந்து நம்ம வந்து ஹீரோவோட ஷேர் பண்ணணும், ஒரு மியூசிக் டைரக்டரோட இப்படி வரணும். ஒரு நியூ கம்மரோட புது ஆளோட போகும்போது டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து 100% அவங்களோட கிரெடிட்டில் அது வரும். வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக இண்டிவிஜுவலிட்டி இருக்கிற எல்லா டைரக்டருமே சின்ன ஹீரோ வச்சு படம் பண்ணவங்க தான். அது எனக்கு தெரியாமல் இல்லை, அப்படி தான் வராங்க. வந்து எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் இந்த இந்தியாவிலே எடுத்துகிட்டால் மணி சார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படங்கள் எல்லாமே சின்ன ஹீரோ வச்சு பண்ணதாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆரம்ப காலத்தில் அவங்களோட பண்ணி அப்புறம் அவங்க பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணது. எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டு வருது. பட் ஃப்யூச்சரில் அதேமாரி கொஞ்சம் அப்கமர்ஸு கொஞ்சம் நியூ கமர்ஸ் வச்சு படம் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. இது தொடர்ந்து சூப்பர் ஸ்டார்ஸோடு அமைகிறது வந்து எனக்கு வந்து அதுவாக அமைஞ்சது தான். அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் இல்லாமல் பண்ணணும் ட்ரை பண்ணுவேன். பட் இருந்தாலும் தொடர்ந்து அப்படி தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 படமும் அப்படி தான் இருக்குது. ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஒரு நியூ கமர்ஸ் வச்சு படம் பண்ணுற ஆசை இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவ்வளோதான். அதில் ஒரே ரீசன் அவ்வளோதான். ஏன்னா நான் என்னுடைய லைஃப்பை வந்து அதிக லேர்னிங்கில் நான் எடுத்துக்கிட்ட பீரியட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது தான். ஸோ இந்த சென்னையை நான் அப்சர்வ் பண்ணது, நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய படித்தது, நிறைய அனுபவங்கள் எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த அந்த வாழ்க்கை தான். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது லைஃப்பில் என்னெல்லாம் இழந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வர முடியும். சரியான தூக்கம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, அந்த வயசுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அவங்களோட உழைப்பெல்லாம் மொத்தமாக யாருக்கோ கொண்டு போய் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நிஜம். இப்போ ஒரு டைரக்டரோட பையன்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ரொடியூசரோட பையன், இல்லை ஒரு ஸ்டுடியோ ஓனரோட பையனா அவங்களாம் வந்து அந்த 20ஸ்லேயே சீக்கிரமாக டைரக்டர் ஆகிடலாம். ஆனால் எந்த பேக்ட்ராப்பும் இல்லாமல் ஊர்லேருந்து ஓடி வந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 20s to 30 வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக லேர்ன் பண்ணி திருப்பி 30, 31, 32 வந்து டைரக்டர் ஆவாங்க. ஸோ அவங்களோட எனர்ஜியான அந்த ப்ரைம் டைம் அவங்க யாருக்காக செலவு பண்ணுறாங்கன்னா, அடுத்த டைரக்டருக்காக. எதுக்கு காரணம்னா அப்போ தான் அவங்களால வர முடியும். ஸோ ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ரொம்ப ஆக்டிவான அவங்க பீரியடில் வந்து மொத்தமாக அவங்க வேறு ஒருத்தவங்களுக்காக உழைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க டைரக்டராக இண்டிவிஜுவலாக ஆகும்போது 30, 35 இப்படி போயிடுது. ஸோ அதனால் திருப்பி அவங்க எல்லாம் பண்ணி ஒரு நல்லா அச்சீவ் பண்ணும்போது நியர்லி 40 ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறவங்க அது ஒரு வகையான என்ன சொல்கிறது, நிறைய விட்டு கொடுக்குற ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு லைஃப் அப்படின்றது அந்த லைஃப்பில் இருந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் பண்ணுவோம். இன்னொன்று, ஒரு படத்தோட உழைப்பு வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, எல்லா டெக்னீஷியனும் இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியாத ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதனால தான் நான் என்ன டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் பிரித்து பார்த்துக்கிறது இல்லை. அவங்க என்னோடய டீம்மு, நான் என்னையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. ஸோ ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அந்த பேருக்கு பின்னாடி 100 பேரோட உழைப்பு இருக்குது. என்னோடய டீமோட டே நைட்டு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் மட்டும் சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது ஒரு சுயநலமாக இருக்கும், அது தப்பாகவும் இருக்கும். அதனால தான் எனக்கு ஒரு கில்ட்டி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவங்கள வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அவங்கள நேசிக்கிறதுக்கு காரணமாக அதுதான். என்னோடய பையன் ஆதித்யா, அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொடியன், அவ்வளோதான். சினிமாவுக்குன்னு எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அவன் வந்து யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களும் போகிற மாதிரி ஒரு ட்ராயிங்கு, கராத்தே இந்த மாதிரியான போகிறவன் தான். மற்றபடி ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் தெரியாது அவனுக்கு. செட்டுக்கு ஒரு தடவை 2 தடவை வந்திருப்பான். இன்னும் சொல்லப்போனால் எங்கேயாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு இப்போ சினிமாஸ் இப்போ என்னோடய அப்பா வந்து ஒரு கடை வச்சுருந்தார்.
அவர் வந்து நான் ஒரு கடை வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டது கிடையாது, என்னோடய இஷ்டத்துக்கு விட்டார். ஸோ என்னோடய ஆசைக்கு வந்து என்னுடைய கனவை வந்து என் பையன் தலையில் நான் திணிக்க மாட்டேன். அவனுக்கு ஆசை இருந்தால் பண்ணலாம், அவனுக்கு ஆசை இருந்தால் டைரக்டர் ஆகலாம், அவனுக்கு ஆசை இருந்தால் நடிக்கலாம், ஹீரோ ஆகலாம், அவனுக்கு ஆசை இருந்தால் வேறு டிபார்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் போகிறதா இருந்தாலும் ஓகே. இது வந்து பிறரோட லைஃபு, அந்த லைஃப்பை நான் எனக்காக வாழணும்னு நான் என் பையனாக இருந்தாலும் கம்பல் பண்ண மாட்டேன். ஸோ இன் ஃப்யூச்சர் அவங்கவுங்க கையில் இருக்குது. எப்படி சொல்கிறது, என்னுடைய அப்பா வந்து அருணாச்சலம் அவரோட பேர். ஸோ அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இருந்தார். ஸோ சினிமாவுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், அவரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணார். அதே சமயத்தில் சினிமாவில் போய் பையன் ரொம்ப சிரமப்பட்டுறக்கூடாதுன்னு நினச்சார். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் எழுதின சிறுகதைகள்லாம் கொண்டு போய் காமிச்சு எனக்காக வேலை தேடினார். ஸோ அப்படி வந்தது. ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு பையன் சினிமாவுக்கு வர்றது வந்து அப்பா என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ரேர். அப்போல்லாம் வந்து ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு நைட்டாக பஸ் ஏறிடுவோம், அப்படி தான் இருக்கிற ட்ரெண்டு. இன்றைக்கி வந்து கோர்ஸ் இருக்குது, நிறைய படிப்பு இருக்குது, அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க, பையனை அதுக்குன்னு சினிமாவுக்குன்னு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அப்போ கிடையாது. அப்போ சினிமாவை பார்க்குறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பீரியடில் வந்து என்னை சினிமா ஒரு தொழிலாக எடுத்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா அனுமதி கொடுத்தாரு. பட் என்னோடய டைம் என்ன ஃபேட், அது விதியாக என்ன தெரில, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பையனை வந்து அவனுடைய லைஃப்பை அவன் வாழணும், அவனுக்கு எது சந்தோஷமோ அதை வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஃபாதர் அண்ட் மதர் இன்றைக்கி ஜென்ரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தீபாவளினாவே ரஜினி சார் படம், அப்படி காலையில் குளிச்சுட்டு உடனே எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு ரஜினி சார் படத்தில் போய் நிற்கணும். அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில் வரும் தீபாவளிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரஜினி சார் படங்கள் வந்து தீபாவளிக்கு வராமல் ரஜினி சார் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அது தீபாவளிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த அந்த இடத்த அந்த ஸ்பேஸை வந்து விஜய் சார் படம் பர்டிகுலராக துப்பாக்கி வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணோம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு படம் இருக்கும். ஒரு படம் வந்து நல்ல படமாக இருக்கும், ரொம்ப தரமான படமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமிலியோடு போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்கும். சில படங்கள் தான் அந்த மாதிரி இது இருக்கும். துப்பாக்கி அந்த மாதிரி உங்களுக்கு 100% உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் வாய் விட்டு சிரித்து கைத்தட்டி கலாட்டா பண்ணி ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.